ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் சாஷா சாட்ஸ். நான் உங்கள் மோனிஷா. இன்றைக்கி நம்ம வீட்டில் கிச்சனில் யூஸ் பண்ணுற ஒரு சில டிப்ஸ் எல்லாம் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி நெய் பாட்டில்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது சைட்லலாம் வந்து நெய் லீக் ஆகி இந்த மாதிரி ஸ்பில் ஆகிருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள்லேயே உருகி அப்படியே சைட்லலாம் வந்து லீக் ஆகி அந்த வைக்கிற இடமே வந்து ஃபுல்லாக மெஸ்ஸி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஸோ ஒவ்வொரு வாட்டி யூஸ் பண்ணதுக்கப்புறமே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு சைடெல்லாம் நல்லா வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். எண்ணெய் பிசுக்கு இல்லாத மாதிரி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். டிப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிப்பை நான் ஆல்ரெடி என்னோட நிறைய வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எண்ணெய் கிண்ணம் வந்து நம்ம எல்லாத்து வீட்லேயுமே இருக்கும். ஸோ தோசை ஊற்றுறதுக்குலாம் வந்து யூஸ் பண்ணுவோம். எப்படி தான் மெயின்டைன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு அடியில் வந்து இந்த மாதிரி எண்ணெய் செக்ரீட் ஆகிட்டே இருக்கும். நம்ம இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் மேலே இல்லை கவுண்டர் டாப் மேலெல்லாம் வைக்கும்போது அந்த இடமே பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்காயிடும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக எந்த கிண்ணம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு அடியிலேயே அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் நம்ம ஒரு சின்ன பவுல் வந்து வச்சுக்கலாம். வச்சிட்டிங்க அப்படின்னா எண்ணெய் லீக் ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த பவுல்லே வந்து செக்ரீட் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி மூடி ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த விளிம்பில் வந்து எப்போவுமே எண்ணெய் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகி வந்து வெளியில் வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டி யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மூடியும் அந்த சைடில் இருக்கிற ரிம்பையும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து கொஞ்சம் எண்ணெய் பிசுக்காகாமல் நீட்டாக வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டிப் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர் பாட்டில் அதுக்கப்புறம் ஸ்பைஸ் பாட்டில் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இதில் பெரிய பாக்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஸ்பூனில் எடுத்து போட்டோம் அப்படின்னா கிளம்ஸி ஆகாது. வேற இந்த மாதிரி சின்ன ஸ்பைஸ் பாட்டில்ஸில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை இடைக்கு ஒருக்கா வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க. அப்படி இல்லாட்டினா அந்த கேப்ஸில் எல்லாமே வந்து ஏர் ஃபில் ஆகி அப்படியே வந்து கெட்டியாக ஆகிடும். நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் அந்த ஸ்பைஸை வெளியில் கொட்டும் போது உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வழியாக வந்து வெளியில் வராது. ஸோ ரொம்ப கிளம்ஸியாகவும் இருக்கும், பார்க்குறக்கும் நல்லா இருக்காது. ஸோ கிளாஸ் பாட்டில்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இடைக்கிடைக்க இந்த மாதிரி சைட்லலாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த டாப்பில் இருக்கிற நாசில் ஃபுல்லாமே வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ பெப்பர் பாட்டிலில் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சைட்லலாம் வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டி கொட்டும் போதும் அந்த நாசிலெலாம் வந்து உங்களுக்கு அடைச்சிரும் காற்று போய். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அடிக்கடி இதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போலாம் நம்ம எல்லாருமே வந்து ஆன்லைன்லேருந்து ஆர்டர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஆன்லைன் ஆர்டர்ஸ் போடும்போது இந்த மாதிரி பாக்ஸஸ், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற பேப்பர்ஸ், பில்ஸ், அதுக்கப்புறம் மேலே இருக்கிற கவர்ஸ் எல்லாமே வந்து நிறைய நம்ம வீட்டில் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காமல் ஸோ ஒன்ஸ் நீங்கள் எப்போவுமே வந்து ப்ராடக்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாக்ஸஸ் எல்லாமே வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. ஸோ பழசு வந்து நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு பதிலாக டிஸ்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீட்டாக இருக்கும். நம்ம எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா கத்திக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது. பாருங்கள் என்கிட்ட எவ்வளோ கத்தி இருக்குன்னு. ஸோ நான் ஒவ்வொரு வாட்டி வெளியில் போகும்போதும் நிறைய கத்தி வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம ஷாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா கத்தி ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா நான் வெளில போகும்போது வேறு கத்தி வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ இவ்வளோ நாள் வந்து நான் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதை வந்து இப்போ அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். மீஷோலேருந்து அந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன், நைஃப் ஷார்ப்னர் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு 300 சம்திங் அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ இதுலேயே வந்து 3 செக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷார்ப் பண்ணுறது, அப்புறம் ப்ரெப் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கத்தி வந்து நமக்கு ஷார்ப்னஸ் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு தேவையில்லாமல் புதுசாக வந்து வேறு கத்தி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து கத்தியை ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள் கத்தி நல்லா வந்து ஷார்ப்பாக க்ளோயிங்காக இருக்கும். ஸோ இதுக்காக நம்ம வந்து வெளியில் போய் சாணம் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கத்தி எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நமக்கு மணியும் வந்து சேவ் ஆகும். ப்ராடக்ட்டுடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் ஆல்ரெடி மீஷோ அன்பாக்சிங் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து ரொம்பவே முக்கியமான டிப். ஸோ நம்ம வீட்டில் வந்து நிறைய பில்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம தேடும் போது நம்ம கைக்கு கிடைக்காது. ஸோ அதுக்காக என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி என்னுடைய கிரைண்டர், அதுக்கப்புறம் மிக்சி, வாரண்டி கார்டு, பில்ஸ், அதுக்கப்புறம் டிவியோடைய பில்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் பியூரிஃபையர் வச்சுருப்போம், வாஷிங் மிஷின், இதோடைய கார்ட்ஸ், பில்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி பத்திரமா வைக்கணும். ஸோ நமக்கு ஏதாவது வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, இல்லை வாரண்டி வந்து நம்ம பார்க்கணும், நம்ம எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னா நமக்கு இந்த கார்டு வந்து கண்டிப்பாக
டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே அந்த ப்ராடக்ட்ஸோடைய கார்டு, வாரண்டி கார்டு, கேரண்டி கார்டு எல்லாமே எடுத்து செக்யூர் பண்ணி, நான் பாருங்கள் ஃப்ரிட்ஜோட கீ கொண்டு இதில் தான் வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்துக்கோங்க, பெரிய ஜிப்லாக் கவர் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வாரண்டி ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது பில்ஸ் இல்லை கார்ட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த பேக்கேஜ் மட்டும் எடுத்து அது வந்து ஜிப்லாக் போட்டு நீங்கள் வந்து உங்களோட கப்பர்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து நம்ம எல்லாத்து வீட்லேயுமே கலெக்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி இல்லாட்டினாலும் என்னைக்காச்சும் யூஸ் ஆகும்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக இதை வந்து கலெக்ட் பண்ணி சேர்த்து வச்சுட்டே இருப்போம். பட் பார்க்குறதுக்கு குப்பை மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படின்னு வந்து ஈஸியான டிப்பில் நான் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கினப்போ இந்த பாக்ஸ்குள்ளே வந்தது. ஸோ இந்த பாக்ஸை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனிங் டைப் இருக்கும், இன்னொரு சைடில் வந்து ஓப்பனிங் இருக்குது, பட் நான் வந்து செல்லோ டேப் போட்டு நல்லா டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அந்த பாக்ஸுடைய எண்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு மவுத் மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த எண்டில் இருந்து நம்ம வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி உள்ள நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே குப்பை மாதிரி கிடக்காம இந்த மாதிரி நீட்டாக வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து வெளியே எடுக்கிறதும் ரொம்பவே ஈஸி. இப்போ நான் பாருங்கள் ஒரு 10லேருந்து 20 கவர்ஸை வந்து நான் வந்து உள்ளே வச்சுருப்பேன். ஸோ இதுலேருந்து நம்ம வெளியே எடுக்கணும் அப்படின்னா நம்ம மவுத் மாதிரி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இதிலேருந்து நம்ம ஒவ்வொரு கவர்ஸாக வந்து ப்ளக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் சடனாக ஏதாவது வேஸ்ட் போடணும் இல்லை ஏதாவது கடைக்கு போகிறீங்க, உங்களுக்கு வந்து கவர் வேணும் அப்படின்னா இதுலேருந்து ஈஸியாக வந்து ப்ளக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த கவரை மடித்து கூட வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஈஸியாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஹோல் பாக்ஸே வந்து நீங்கள் ஒரு கவுண்டர் டாப்லேயோ இல்லை உங்களோட செவுத்தில் கூட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்காக தனியாக ஆர்கனைசர்ஸ்லாம் விற்கிறாங்க. பட் அப்படி வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சின்ன கார்ட்போர்ட் பாக்ஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டிப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற உட்டன் சாப்பிங் போர்டை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா வந்து ஒரு பர்ஃபெக்டான க்ளீனிங் ஏஜென்ட்னே சொல்லலாம். அதில் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே டிஷ் வாஷிங் லிக்விட் வந்து கொஞ்சமாக ஸ்பில் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட லெமன் இருந்துச்சு அப்படின்னா லெமன் கூட நீங்கள் வச்சு ஸ்க்ரப் பண்ணலாம். பட் லெமனை விட இதுவே ரெண்டுமே போதுமானது தான். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது உங்களுக்கு அதில் இருக்கிற ரெசிடியூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு நீட்டாக வந்து க்ளீன் ஆகிடும். இப்போ ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ உடன் சாப்பிங் போர்டை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே வந்து பளபளன்னு இருக்குது. இது ஈரத்தோடு நம்ம அப்படியே வந்து வைக்கக்கூடாது, வெயிலையும் போய் வைக்கக்கூடாது. வெயிலில் வச்சிங்கன்னா உடன் போர்டு வந்து கிராக் ஆகிடும். அதனால இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்து நீட்டாக வந்து ஈரத்தெல்லாம் வைப் பண்ணி விட்டுறலாம். ஈரத்தெல்லாம் வைப் பண்ணதுக்கப்புறமா ஒரு குக்கிங் ஆயில், ஏதாவது ஒரு வெஜிடபிள் ஆயில் எடுத்துக்கோங்க. அதை யூஸ் பண்ணி டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஆயில் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உடன் சாப்பிங் போர்டு வந்து நிறைய நாளுக்கு வரும். அண்ட் அதே மாதிரி நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த டிப்பை வந்து நீங்கள் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உடன் சாப்பிங் போர்டு நிறைய நாளுக்கு உங்களுக்கு லைஃப் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் ரெகுலராக இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் எல்லாமே வாங்குவோம். ஸோ ஓப்பன் பண்ணி 2-3 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நவுத்து போன மாதிரி ஆகிடும். ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஓட்ஸ் பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஓட்ஸ் வந்து ஃபில்லாக இருக்கிற கண்டெய்னரில் இந்த மாதிரி பிஸ்கெட்ஸை வந்து உள்ளே வச்சுருங்க. ஸோ ஓட்ஸ் வந்து மாய்ஸ்சர் எல்லாமே வந்து அப்சர்வ் ஆகி உங்களுக்கு பிஸ்கெட்ஸ் வந்து மறுபடியும் கிறிஸ்பியாக ஃபார்ம் ஆகிடும். உங்ககிட்ட ஓட்ஸ் இல்லை அப்படின்னா அரிசி டப்பாவில் கூட நீங்கள் வந்து வைக்கலாம். ஸோ ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக அரிசி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் டே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு மாய்ஸ்சர் எல்லாமே வந்து ஓட்ஸ் இல்லாட்டினா அரிசி வந்து அப்சர்வ் பண்ணிடும். பிஸ்கெட் வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான டிப் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம வந்து புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த புது ப்ராடக்ட்குள்ளே இந்த மாதிரி சின்னதாக ஒரு பேக் இருக்கும், சிலிக்கா ஜெல் அப்படின்னு சொல்லி ஒரு பேக் இருக்கும். இதுலேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க. இது வந்து டு நாட் ஈட், த்ரோ அவே அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க.
ஸோ இதோட மெயின் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால் நம்ம புது ப்ராடக்ட்டில் ஃபங்கஸ் வராமல் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து சூப்பரான ஒரு டிப் வந்து பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ நம்ம வீட்டில் இந்த மாதிரி பருப்பு மாவு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காக்கா ஒரு கண்டெய்னர் வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அதில் வந்து ஈரப்பதம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு அப்படி இல்லாட்டினா வண்டு வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் ஒன்று என்னென்னா இந்த சிலிக்கா ஜெல்லை நீங்கள் வந்து டைரெக்டாக அந்த டப்பாக்குள்ளே வந்து போடக்கூடாது. அது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வரும். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூடியில் ஒரு செல்லோ டேப் போட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி கிராஸில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டப்பாக்குள்ளே பூச்சியும் போகாது அண்ட் அதே மாதிரி ஈரப்பதம் இருக்காது. ஸோ வண்டு வரதுக்கான மெயின் காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பருப்புலையோ இல்லை மாவுலையோ வந்து ஈரப்பதம் இருக்கிறனால தான் ஈஸியாக வந்து வண்டு வந்துடும். ஸோ அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த சிலிக்கா ஜெல்லை நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து என்னோடய வீட்டில் இருக்கிற எல்லா பாக்ஸஸ்லையுமே இந்த மாதிரி சிலிக்கா ஜெல்லை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் நிறையா நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சிலிக்கா ஜெல்னால் நம்ம உள்ளே வச்சுருக்கிற ப்ராடக்ட் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வேர்க்கடலையை இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த தோல் எல்லாம் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக செதறிடும். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா நீங்கள் வாங்கிட்டு வந்தோடனே நீங்கள் அவனில் அப்படி இல்லாட்டினா நீங்கள் பாத்திரத்துலேயே வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு கை வச்சு இந்த மாதிரி தோல் எல்லாமே உரிச்சு எடுத்துகிட்டு ஈஸியாக வந்து ஃபில்ட்ரு பண்ணி எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வந்து நம்ம எல்லாத்து வீட்லேயுமே இருக்கும். இந்த ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வந்து நம்ம எல்லாத்து வீட்லேயுமே இருக்கும். இந்த ஸ்ட்ரெயினரில் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி அந்த தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கிற கடலையை வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தட்டும் போது உங்களுக்கு கீழே வந்து அந்த தோல் எல்லாமே வந்துடும். ஈஸியாக வந்து ஸ்ட்ரெயின் ஆகிடும். இதை வந்து நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பல்காக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ சட்னி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற தேவை வந்து வராது. வேலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள் தோல் எல்லாமே வந்து இந்த ட்ரேயில் நமக்கு வந்து கலெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மெத்தடை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.